சென்னைக்கு இன்னொரு விமான நிலையம் அவசியமா ஏன்? இப்போ இந்த நிலம் கையகப்படுத்த போகும்போது மக்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் என்ன, கவர்மெண்ட் ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயங்கள் என்ன, சட்ட உரிமைகள் என்ன? இப்போ அந்த இடத்துல பரந்தூர் விமான நிலையம் கொண்டு வர்றதுனால அங்கே மக்களுக்கு வாழ்வாதாரங்கள் என்னென்ன மாதிரி பாதிக்கப்படுது, சுற்றுச்சூழல் சீர்கேடுகள் என்னென்ன மாதிரி நடக்க வாய்ப்பு இருக்குது, 12 கிராமங்கள்லாம் அழியப்போ வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ சென்னைக்கு இன்னொரு விமான நிலையம் கொண்டு வர்றதுக்கு மாற்று திட்டம் என்னவா இருக்குது, இதுக்கு என்ன பண்ணலாம், மாற்று திட்டம் என்ன பண்ணலாம்? இது சென்னையில் ஏற்கனவே ஒரு பெரிய விமான நிலையம் இருக்கும்போது 20,000 கோடி பட்ஜெட்டில் பரந்தூரில் ஏன் இன்னொரு விமான நிலையம் அமைக்கணும்? என்னதான் வளர்ச்சி வேலைவாய்ப்புன்னு சொன்னாலும் அதை அந்த ஊர் மக்களையே எதிர்க்கிறாங்க. அதெல்லாம் சரிங்க, சென்னையில் எங்கேயோ ஒரு இடத்துல தான் நடக்குது, அது எதுக்குங்க எனக்கு அப்படின்னு தயவு செய்து நினைக்காதீங்க. ஏன்னா நாளைக்கு உங்கள் வீட்டு பக்கத்தில் ரோடு போகிறேன்னு சொல்லி நிலம் கையகப்படுத்த வந்தாங்கன்னா அதில் உங்களுக்கு என்னென்ன மாதிரியான பாதிப்புகள் இருக்குது, அதில் உங்களுக்கு என்னென்ன மாதிரியான சட்ட உரிமைகள் இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதனால் இந்த பரந்தூர் விமான நிலைய திட்டத்தில் என்னென்ன ப்ளஸ் இருக்குது, என்னென்ன மைனஸ் இருக்குது அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாகவே பூவுலகின் நண்பர்கள் அட்வொகேட் வெற்றி செல்வன் அவர்கள்ட்ட டீட்டெயிலாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ பரந்தூர் விமான நிலைய திட்டத்தில் அந்த மக்கள் ஏன் எதிர்க்கிறாங்க, அதில் என்ன ப்ளஸ் இருக்குது மைனஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி சென்னைக்கு இன்னொரு விமான நிலையம் அவசியமா ஏன்? நிச்சயமாக தேவையில்லை. இப்போ சென்னை தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நமக்கு ஏறத்தாழ 3 இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. 4வதாக மதுரையும் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டாக மாற்றணும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இவ்வளோ அதிகமான இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்ஸ் ஏறத்தாழ 10 ஏர்போர்ட்ஸ் நமக்கு இங்கே தமிழ்நாட்டில் ஒட்டுமொத்தமாக இருக்குது. ஏற்கனவே இருக்கக்கூடிய இந்த சென்னை விமான நிலையம் அப்படிங்கிறது அதை எக்ஸ்பேண்ட் பண்ணிவிட்டு இன்றைக்கி பார்த்திங்கன்னா வருஷத்துக்கு 1.5 கோடி மக்கள் அதில் போய் வருவதற்கான வசதியோடு அது விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளது. அப்போது ஆல்ரெடி இந்த இருக்கக்கூடிய ஏர்போர்ட் அப்படிங்கன்னா அது ஃபுல் கொள்ளளவுனோட இப்போ செயல்படுதான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அதோட முள் கெப்பாசிட்டியோடு அது இயங்குதா அப்படின்னு கிடையாது. அது ஏன்னா 1.5 crores அப்படிங்கிறது வருஷந்தோறும் வரல, அந்தளவுக்கு வரல. அரௌண்ட் 20 லட்சம் மக்கள் தான் போயிட்டுருக்காங்க. இதுதான் இருக்குது. அப்போ எதிர்காலத்துக்குமே இன்றைக்கி தேவைப்பட்ட அளவுக்கு போதுமான இடமாக தான் அந்த விமான நிலையம் அப்படிங்கிறது அமைந்திருக்கு. அப்படி இருக்கின்ற பட்சத்தில் புதிய விமான நிலையம் அப்படிங்கிறது சென்னைக்கு அருகாமையில் நிச்சயமாக தேவையில்லை. மற்ற வேறு இடத்துல நம்ம விமான நிலையம் கொண்டு வரலாம், வேறு இடங்களில் கொண்டு வரலாம். வேறு ஆல்ரெடி நமக்கு இருக்கக்கூடிய ஏர் ஸ்ட்ரிப்ஸ்ன்னு சொல்லுவாங்க, ஓடுதளங்கள் இருக்கக்கூடிய பாதைகள் நமக்கு நிறைய இருக்குது. அந்த இடங்களில் புதிய விமான நிலையங்கள் அழைக்கலாம். அப்போ சென்னைக்குள்ளாக இன்னொரு புதிய விமான நிலையம் அப்படிங்கிறது நிச்சயமாக தேவையில்லை அப்படிங்கிறத என்னுடைய பார்வை. சென்னைக்கு இன்னொரு விமான நிலையம் ஏன் அவசியம் இல்லை அப்படிங்கிறதுக்கு தெளிவான பதில் சொல்லிட்டீங்க. இப்போ இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போ பரந்தூரில் விமான நிலையம் வைக்கிறாங்க, அப்போ அதுக்கு நிலம் கையகப்படுத்தணும். இப்போ இந்த நிலம் கையகப்படுத்த போகும்போது மக்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் என்ன, கவர்மெண்ட் ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயங்கள் என்ன, சட்ட உரிமைகள் என்ன? சட்ட உரிமைன்னு பார்த்தீங்கன்னா அடிப்படையில் இந்த விமான திட்டத்திற்கு இன்னும் ஒன்றிய அரசாங்கம் அனுமதி வழங்கவில்லை. பேசிக்காக ஃபஸ்ட்டு நாம் அதை புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா இந்த திட்டம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கிரீன்ஃபீல்டு ஏர்போர்ட் பாலிசி அப்படிங்கிறது இதில் தான் கொண்டு வரப்படுகின்றது. இந்த கிரீன்ஃபீல்டு ஏர்போர்ட் பாலிசி அப்படிங்கிறது விமான நிலையங்களை தனியாரிடம் கொடுப்பதற்காக கொண்டு வரப்பட்ட பாலிசி. அப்போ இது முழுக்க தனியாருக்காக கட்டப்படுகின்ற விமான நிலையம். அடிப்படையில் அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ரைட்டுங்களா? இதுக்கான பாலிசி லெவல் கிளியரன்ஸ் தான் ஒன்றிய அரசாங்கம் கொடுத்துருக்காங்க. அதாவது கிரீன்ஃபீல்டு பாலிசியில் கிளியரன்ஸ் கொடுத்துருக்காங்க, கேபினெட் அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. இதற்கு அடுத்து ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அவங்க அனுமதி கொடுக்கணும். அவங்க எப்போ அனுமதி கொடுப்பாங்கன்னா டெக்னிக்கல் ஃபீஸபிலிட்டி ஸ்டடி இதுக்கு பண்ணி முடிக்கணும். அந்த டெக்னிக்கல் ஃபீஸபிலிட்டி ஸ்டடிக்கான ப்ராசஸ் இப்போ தான் இனிஷியேட் பண்ணியிருக்காங்க, அதை ஸ்டடி பண்ணிட்டு இருக்காங்க. ஏற்கனவே விமான நிலையம் சார்ந்து இருக்கக்கூடிய அதிகாரிகளும் சரி, நம்மளுடைய இந்தியன் ஏர்ஃபோர்ஸுமே இதில் சில பிரச்சனைகளை சுட்டி காமிச்சிருக்காங்க. ஏன்னா இது அமைய இருக்கக்கூடிய இடங்கிறது மிலிட்ரி பேஸ் பக்கத்தில் வருது. எனவே அந்த ஏர்ஃபோர்ஸ்க்கான அந்த சிக்கல்கள் அவங்க சுட்டி காமிச்சிருக்காங்க. அதுக்கு பின்னாடி தான் டிஃபென்ஸ் ஓகே சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் டெக்னிக்கல் ஃபீஸபிலிட்டி ஸ்டடி இதில் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா அதோட வெதர் கண்டிஷன்ஸ் எப்படி இருக்குது, அந்த பகுதியில் கூடிய பேர்ட்ஸ் மைக்ரேஷன்ஸ் எப்படி அப்படிங்கிறது இருக்குது, அருகாமையில் ஏதாவது இண்டஸ்ட்ரீஸ் இருக்குதா, இது எல்லாமே கருத்தில் கொண்டு தான் அவங்க டெக்னிக்கல் ஃபீஸபிலிட்டி ஸ்டடி தருவாங்க. அப்போ அந்த அப்ரூவல் வாங்கணும். அந்த அப்ரூவல் கிடைச்சதுக்கு பின்பாக இவர்கள் சுற்றுச்சூழல் அனுமதி வாங்கணும். இதற்கு இடையே அந்த ப்ராசஸ் இனிஷியேட் பண்ணும் போது நிலத்தை கையகப்படுத்துவதற்கான ப்ராசஸை இனிஷியேட் பண்ணணும். ஆனால் என்னென்னா ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் அனுமதியே இல்லாமல் நிலத்தை கையகப்படுத்துவதற்கான ப்ராசஸ் தமிழக அரசாங்கம் இனிஷியேட் பண்ணுறாங்க. அதுதான் ஏன் அப்படிங்கிறது நமக்கான கொஸ்டின் வைக்கிறோம். நீங்கள் ஃபஸ்ட் அந்த கிளியரன்ஸே இன்னும் வாங்காத போது ஏன் அதை பண்ணுறீங்க அப்படின்னு. அப்போ இதில் என்ன மக்களுக்கான உரிமைகள் பொறுத்த வரைக்கும் என்னென்னா, இப்போ இந்த நிலத்தை கையகப்படுத்துவதற்கான பொது அறிவிப்பு வழங்கிட்டாங்க. அது பேப்பர் பப்ளிகேஷன் வராங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்குமே நோட்டீஸ் வரும். அந்த நோட்டீஸுமே கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதற்கு பின்பாக அதுக்கு பதிலளிப்பதற்கான உரிமை வழங்கப்படும். அந்த ப்ராசஸ்மே நடந்துகிட்டு இருக்கு. இவர்கள் அளித்த பதில் மீது
டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் வந்து அவர் ஒரு ஆர்டர் பாஸ் பண்ணுவார். அந்த ஆர்டர் பாஸ் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, உங்களுக்கு நிலத்தை சர்வே பண்ண ஆரம்பிப்பாங்க. சர்வே பண்ணி இதெல்லாம் தான் இந்த இடத்துல இருக்குன்னு சொல்லிட்டு அதன் அடிப்படையில் அவங்க காம்பன்சேஷன் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. இந்த காம்பன்சேஷன் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட கேட்பாங்க, இதெல்லாம் நாங்கள் இவ்வளோ ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம், உங்களுக்கு எதாவது மாற்று கருத்து இருக்கான்னு. அப்போ நான் மார்க்கெட் வேல்யூ எவ்வளோ இருக்குது, கைட்லைன் வேல்யூ எவ்வளோ இருக்குது, அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் எதாவது இருந்துச்சா நீங்கள் கொண்டு போய் சப்மிட் பண்ணலாம். அதன் அடிப்படையிலிருந்து அவங்க இல்லை இதுதான் விலை நிர்ணயிப்பாங்க, இதுதான் உங்களுக்கான காம்பன்சேஷன், நஷ்டஈடு இவ்வளோ தான் அப்படின்னு பண்ணுவாங்க. இதில் ஒரு விஷயம் நம்ம வந்து புரிஞ்சுக்கணும், இவங்களுக்கான ரீஹாபிலிட்டேஷன் கிடையாது. மறுகுடி இதெல்லாம் வேறு இடத்துல ஆல்டர்னேட்டிவ் வீடு தர மாட்டாங்க, நிலம் கிடையாது. அது அந்த நோட்டிஃபிகேஷன் தெளிவாக சொல்லிட்டாங்க, உங்களுக்கு நிலத்துக்கு நிலம் கிடையாது, வீட்டுக்கு வீடு கிடையாது, காசு மட்டும்தான். இந்த காசை வச்சுக்கிட்டு நீங்கள் எப்படியே போய் எங்கேயோ பொழைச்சிக்கோங்க. வேலை வாய்ப்பு அதை பற்றி எந்த ஒரு எதுவுமே கிடையாது. இதுக்கான ரீஹாபிலிட்டேஷன் ரீசெட்டில்மெண்ட்டுக்கான ப்ராசஸை இனிஷியேட் பண்ணல. ஏன் அப்படின்னா 2013ஆம் ஆண்டு நிலத்தை கையகப்படுத்துவதற்கான ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க பிரத்யேகமாக, இந்த ரைட் டு ஃபேர் காம்பன்சேஷன் அண்ட் டிரான்ஸ்பரன்சி இன் லேண்ட் அக்யூசேஷன் ஆக்ட் அப்படின்னு ஒரு கண்டாங்க. ரொம்ப முக்கியமான சட்டம். ஏனென்றால் சுதந்திர இந்தியாவில் நிலத்தை கையகப்படுத்துவது என்பது ரொம்ப கொடூரமாக தான் இருந்தது. ஆங்கிலேயர் காலகட்டத்தில் எப்படி இருந்துச்சோ, எங்களுக்கு இந்த நிலம் தேவை, வெளியே போ, இவ்வளவுதான், உனக்கு இவ்வளவுதான் காம்பன்சேஷன், அப்படிதான் அரசு செயல்பட்டு இருந்தாங்க. எனவே இந்த முறை மாற்றி அமைக்க வேண்டும் என்பதற்காக 2013ஆம் ஆண்டு இந்த சட்டம் கொண்டு வந்தாங்க. இந்த சட்டம் என்ன சொல்லுதுன்னா, மக்களை கலந்து ஆலோசித்து அவர்களுடைய அனுமதியோடு அவருடைய சம்மதத்தை பெற்றதுக்கு பின்பாக ஒரு திட்டத்தை அமல்படுத்த வேண்டும், விவசாய நிலங்களை கையகப்படுத்தக்கூடாது, மக்களின் கருத்து கேட்பது, சோஷியல் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் செய்யணும், ரீஹாபிலிட்டேஷன் ரீசெட்டில்மெண்ட் காம்பன்சேஷன் இதுக்கெல்லாம் வந்து சரத்துகள் இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் சொன்னாங்க. ஆனா இந்த சட்டத்தை பயன்படுத்தி இந்த நிலத்தை கையகப்படுத்தல. இங்க தமிழ்நாட்டில் ஒரு பிரத்யேகமான நாம ஒரு சட்டம் வச்சிருக்கோம், தமிழ்நாடு லேண்ட் அக்யூசேஷன் ஃபார் இண்டஸ்ட்ரியல் பர்பஸ் ஆக்ட்னு வச்சிருக்கோம். தொழிற்சாலைகளுடைய தேவைகளுக்காக நிலத்தை கையகப்படுத்துவதற்கான பிரத்யேக சட்டம். இப்போ ஏர்போர்ட் இவங்க எப்படி தொழிற்சாலைன்னு சொல்றாங்க நமக்கு தெரியல, ஆனா அந்த சட்டத்தின் கீழாக தான் இந்த நிலத்தை இவங்க கையகப்படுத்த போறாங்க. டிட்கோ தான் இந்த ப்ராசஸ் இனிஷியேட் பண்றாங்க. ஸோ நிலத்தை அப்போ இதில் கையெழுத்து இதில் கையகப்படுத்துகின்ற போது சோஷியல் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் செய்ய வேண்டிய தேவையில்லை. ஃபேர் காம்பன்சேஷன் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் கேட்க முடியாது. ரீஹாபிலிட்டேஷன் ரீசெட்டில்மெண்ட் அப்படிங்கிறதெல்லாம் அதில் கிடையாது, அந்த சரத்துக்கெல்லாம் கிடையாது. அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுதான். ஸோ இந்த நடைமுறையின் அடிப்படையில் தான் இவங்களுக்கான முடிவுகள் அப்படிங்கிறத அறிவிக்கப்படும். அப்போ உங்களுக்கு நாங்கள் இவ்வளோ காம்பன்சேஷன் ஃபிக்ஸ் பண்ணுறோம், இதை வச்சு நீங்கள் எப்படியா பொழைச்சிக்கோங்க. அந்த காம்பன்சேஷன் போதுமானதாக இல்லைன்னா நான் என்ன பண்ணணும், சப்கோர்ட்டில் போய் கேஸை ஃபைல் பண்ணணும். அது ஒரு 10 வருஷம் நடக்கும். அதுக்கப்புறம் எனக்கு சாதகமாக தீர்ப்பு வந்தால் அவங்க அப்பீல் போவாங்க, ஹைகோர்ட்டுக்கு போவாங்க, அங்கே ஒரு 5 வருஷம் கிடக்கும். அங்கேயும் எனக்கு சாதகமாக தீர்ப்பு தான் அவங்க சுப்ரீம் கோர்ட் போவாங்க இல்லைங்களா. இப்படி தான் வந்துட்டு ஏறத்தாழ 20-30 வருஷம் 3 தலைமுறையே வந்து உரிய காம்பன்சேஷன் இல்லாத நபர்களை நம்ம என்எல்சியில் வந்து பார்க்குறோம். அப்போ நிலத்திற்கான ஒரு இழப்பீடு அப்படிங்கிறது சுலபமாக கிடைத்து விடுமா, கிடைக்காது. அதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது, அதுக்கான பிரச்சனைகள் தான் இருக்கும். ஸோ அப்போ நிலத்தை கையகப்படுத்தும் இந்த பிரச்சனைகள் இருக்குது. அப்போ மக்களுக்கான உரிமைகள் இருக்குது. இப்போ இந்த சுப்ரீம் கோர்ட் இதில் வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா, நிலத்தை கையகப்படுத்துறதுக்கு ஃபிசிக்கல் பொசிஷனை எடுப்பதற்கு முன்பாக நீங்கள் என்விரான்மெண்ட் கிளியரன்ஸ் வாங்கியிருக்கணுங்கிறாங்க. என்விரான்மெண்ட் கிளியரன்ஸ் வாங்கணும் அப்படின்னா கருத்து கேட்பு கூட்டம் நடக்கணும். இப்போ நமக்கு இங்கே எண்ணூரில் நடந்துச்சு இல்லைங்களா கருத்து கேட்பு கூட்டம், அந்த மாதிரி மக்களை கூட்டி வச்சு நடத்தணும். அந்த மாதிரி தான் பெரும்பாலும் நடக்குது. கருத்து கேட்பு கூட்டம் அப்படிங்கிறது போதுமான மக்கள் வந்து அவங்க சுதந்திரமாக கருத்துக்களை சொல்ல விடாமல் தடுக்கின்ற வகையில் நடக்குது. ஆனால் நியாயமாக நடக்கணும். நியாயமாக நடக்கும்போது அந்த பெரும்பாலான மக்கள் என்ன சொல்கிறாங்களோ அதன் அடிப்படையில் இந்த பகுதிக்கு சுற்றுச்சூழல் அனுமதி கொடுக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிறது ஒன்றிய அரசாங்கம் முடிவு பண்ணுவாங்க. அந்த அனுமதி வாங்கணும், பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டுடைய அனுமதி வாங்கணும். ஸோ இந்த அனுமதியெலாம் வாங்கினதுக்கு அப்புறம் தான் அது செயல்படுத்தப்படும். அப்படி அவங்க கட்டுமானம் ஆரம்பித்தாலும் கிட்டத்தட்ட 30 வருஷம் ஆகும் இந்த ஏர்போர்ட் வந்து பயன்படுறதுக்கு. அப்போ 2050 கிட்ட தான் அது வரும்னு வச்சுக்கோங்களேன். ஒரு வேளை கட்டுமானம் பண்ண ஆரம்பித்தாலும் 20-30 வருஷம் அப்படிங்கிற அதுக்குள்ளே எவ்வளோ நிலவியல் சார்ந்து இருக்கக்கூடிய இங்கே கிளைமேட்டிக் கண்டிஷனில் எவ்வளோ மாறுதல் வந்துடும் பாருங்கள். அடுத்து அதான் நான் கேட்கணும்னு நினச்சேன் சார். இப்போ என்னென்னா அந்த மக்களுக்கு வந்து மறுவாழ்வு திட்டங்கள் அப்படின்னு சொல்லி எதுவுமே கிடையாது, ஒன்லி இழப்பீடு மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டீங்க. இப்போ அந்த இடத்துல பரந்தூர் விமான நிலையம் கொண்டு வர்றதுனால அங்கே மக்களுக்கு வாழ்வாதாரங்கள் என்னென்ன மாதிரி பாதிக்கப்படுது, சுற்றுச்சூழல் சீர்கேடுகள் என்னென்ன மாதிரி நடக்க வாய்ப்பு இருக்குது, 12 கிராமங்கள்லாம் அழிய வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்களா, அதெல்லாம் உண்மை? அதாவது 2 கிராமங்கள் வந்து கம்ப்ளீட்டாக எடுத்துருவாங்க, ஏகனாபுரம் அதுக்கப்புறம் இந்த பரந்தூர். இந்த இடத்துல தான் அந்த ரன்வே வருது. ஸோ கம்ப்ளீட்டாக அந்த கிராமமே இருக்காது. கிட்டத்தட்ட 2000 குடும்பங்கள் வந்துட்டு இடம்பெயரணும், அகதிகளாக அவங்க இடம்பெயரணும். இப்போ மீதி இருக்கக்கூடிய 10 கிராமங்களில் பொறுத்த வரைக்கும் சில பேருக்கு வீடு மட்டும் போகுது, சில பேருக்கு இது நிலம் மட்டும் போகுது. ஆனால் கிராமம் இருக்கும், கிராமம்னு ஏதோ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் ஒன்று வீடு போகுது அல்ல நிலம் போகுது, இந்த மாதிரி இருக்கும். அப்போ இவ்வளவு இது பண்ணும் போது இந்த இவங்களுடைய லைவ்லிஹுட் என்ன ஆகும் அப்படிங்கிறத ஃபர்ஸ்டான இதில் இருக்கக்கூடிய பிரச்சனை. இப்போ அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் இங்கே விவசாயம் பண்ணுறோம், எங்களுக்கு நெல் கிடச்சிருது வருஷம் ஃபுல்லாக, அதுக்கு சாப்பாடுக்கு எங்களுக்கு பிரச்சனை இல்லை, தண்ணி நல்ல தண்ணி இருக்குது, ஏன்னா அவ்வளவு நீர்நிலைகள் இருக்குது. இன்னொரு முக்கியமான விஷயம் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, காவேரியில் கூட இன்றைக்கி வந்துட்டு போர் போட்டு தான் விவசாயம் பண்ணுறாங்க, நாங்கள் ஆற்று நீர் விவசாயம் பண்ணுறோங்கிறாங்க. ஏன்னா எங்களுக்கு அவ்வளோ ஏரி இருக்குது, கம்பன் கால்வாய் இருக்குது, அந்த ஏரி இருக்குது, இந்த அவ்வளவு தண்ணி இருக்குது. கால்வாய் கூட பல்லவர் காலத்தில் கட்டின கால்வாய். ஆமாம், எல்லாம் முக்கியமான அவ்வளவு முக்கியமான ஏரி குளங்க கம்மாய் இருக்குது. ஸோ அதுலேருந்து தண்ணி இருக்குது. ஸோ அவங்க நிலத்தடி நீர் சார்ந்து இல்லை. ஸோ தண்ணி எங்களுக்கு வந்துட்டு அவைலபிளாக இருக்குது, ஃபெர்டைலாக இருக்குது. ஸோ நாங்கள் வருஷம் ஃபுல்லாக
நல்லா விவசாயம் பண்ணுறோம், இதோடு சேர்த்து வேறு வேலைகளும் நாங்கள் வந்து பார்க்குறோம். அப்போ எங்கள் குடும்பத்தை நாங்கள் ரொம்ப சுலபமாக ரன் பண்ணுறோம். வருஷத்துக்கு எங்களுக்கு வந்து அதிகபட்சம் ஒரு 50,000 தேவைப்படும் வருஷத்துக்கு. அவங்க சொல்கிறாங்க அவ்வளோதான். எங்களுடைய பக்கத்தில் மருத்துவ வசதி இருக்குது, எங்களுக்கான ஸ்கூல்ஸ் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, நாங்கள் பாட்டில் நிம்மதியாக இருக்கிறோம். இப்போ நீங்கள் எங்களை இங்கேருந்து இந்த கிராமத்தை விட்டு அனுப்புறீங்க, எங்களுக்கு காம்பன்சேஷன் எவ்வளோ கொடுப்பீங்க? அதிகபட்சம் 80 லட்சம் இல்லை 1 கோடி ரூபா கொடுக்கணும். 1 கோடி ரூபா கொடுத்தீங்கன்னா நீங்கள் இந்த ஏர்போர்ட்டை இப்போ வரக்கூடிய சுற்றி இருக்கக்கூடிய இடங்களில் இவங்களால வீடு வாங்க முடியாது. ஆமா, ஏர்போர்ட் வர போறதுனால ஏர்போர்ட் வரனால அந்த ரியல் எஸ்டேட் பயங்கர போயிட்டு இருக்கு. அப்போ இவங்களால நிலம் வாங்க முடியாது, நிலமும் வாங்கி வீடும் வாங்க முடியாது. நீங்கள் எங்கே தொலைவில் போய் அவங்க வீடு மட்டும் வாங்கலாம், வீடு வாங்கிக்கலாம். அப்போ நிலம் கிடையாது, இப்போ நிலம் இவங்ககிட்ட இருந்து போயிருது. அப்போ இவங்களுக்கான முக்கியமான ஒரு இன்கம் சோர்ஸ் வந்துட்டு அவங்க இழக்கிறாங்க பாருங்க. அப்புறம் ரெண்டாவது, இவங்க வேற நபரை சார்ந்திருக்கக்கூடிய அந்த வேலை வாய்ப்பை நம்பி தான் இருக்கிறாங்க. அப்படியே ஆயிடுது. அப்போ யாரும் நம்பி டிபெண்ட் ஆயிடுறாங்க. இதனால் வரைக்கும் ஒரு சுயசார்போடு இருக்கக்கூடிய இவர்கள் இன்னொருத்தர டிபெண்டாக இவங்க சார்ந்து வாழக்கூடிய ஒரு வாழ்வியலுக்கு நகர்த்தப்படுறாங்க. ஸோ அந்த மாறுதல் அப்படிங்கிறது அவங்களுக்கு வந்து அப்போ என்னன்னா இந்த டைரக்டராக இந்த பீப்புள் அஃபெக்ட் ஆகிறாங்களா, இவங்களுக்கான வாழ்வியல் உயர்வு கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இவங்க கீழ்நிலைக்கு தான் வந்து போகிறாங்க. ஸோ இந்த பாதிப்பு அப்படிங்கிறது லைவ்லிஹுட் பாதிப்பாக இருக்கிறது. ரெண்டாவது இருக்கக்கூடிய சுற்றுச்சூழல் சார்ந்து இருக்கக்கூடிய பிரச்சனை ரொம்ப முக்கியமான பிரச்சனை. இப்போ இந்த கிட்டத்தட்ட இவ்வளோ இதில் வந்துட்டு 2/3 பகுதி அவ்வளவும் நீர்நிலைகள், விவசாய நிலங்கள். 3/2 பங்கு விவசாய பகுதிகள் தான். ஆமாம், விவசாய நிலங்கள், நீர்நிலைகள் ரெண்டு நான் வந்து சேர்த்தே வந்து சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் இந்த அப்ளிகேஷன்ஸ் வந்து என்னோட கிளைம்ஸ்க்கு அவங்க ஃபைல் பண்ண அப்ளிகேஷனில் 26% நீர்நிலைகள் அவங்க பதிவு பண்ணாங்க. அதுக்கப்புறம் அந்த அப்ளிகேஷனை விட்ரா பண்ணிட்டு இப்போ 6% சொல்கிறாங்க. ஏன்னா 6 மாதம் தான் தண்ணி இருக்குது, இது 6 மாதம் தண்ணி இல்லைன்னு. நான் அங்கே வட்டரா ஜீவன இருக்க மழை ஏரி கம்பங்கோலாய் அப்படிங்கிறது மழை பெஞ்சா தண்ணி நிற்கும் இல்லைங்களா? ஸோ அந்த ஒரு காலகட்டத்தில் தான். அப்போ ரெய்னி சீசனில் வந்து தண்ணி நிற்குது, அதை பொறுத்து அவங்க கணக்கு எடுக்கணும். ஆனால் அது சொல்லுவேன். ஸோ அவ்வளோ ஃபெர்டைல். இப்போ இந்த எக்காலஜிங்கிறது இருக்குல்ல, இப்போ வந்து சென்னையினுடைய நீங்கள் கட்டமைப்பை எப்படி வந்து புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நமக்கு வந்து கொசத்தலை, கூவம், அடையாறு இந்த நதிகள் இருக்கு இல்லைங்களா? இந்த நதிகளோட சேர்த்து 5 விதமான சதுப்பு நிலங்கள் இருக்கு. பள்ளிக்கரணை, அடையாறு, எண்ணூர், ரெட் ஹில்ஸ், சரியா? இந்த சதுப்பு நிலங்கள் இதெல்லாம் சேர்ந்தது தான் நமக்கான சென்னை. இப்போ இந்த பகுதிக்கான நீர்வரத்து அப்படிங்கிறது நமக்கு இந்த செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர் இந்த 3 மாவட்டங்கள்ல இருந்து தான் வருது நமக்கான நீர்நிலைகள். இது எல்லாமே இன்டர் கனெக்டடாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அப்போ இந்த 3 மாவட்டங்களுடைய ஹைட்ராலஜிக்கல் செயல்பாடு இருக்கலாம், சைக்கிள்ஸ் இருக்கலாம், அதுதான் சென்னைக்கான அடிப்படை ஆதாரமாக இருக்கின்றது. அப்போ இந்த பகுதியில் இருக்கக்கூடிய நீர்நிலைகள் மாற்றம் அடையுதுன்னா அப்போ அந்த பகுதி சார்ந்து இருக்கக்கூடிய பகுதியில் வெள்ளம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது. அப்போ நார்த் பகுதி சார்ந்து இருக்கக்கூடிய பகுதியில் என்ன மாற்றம் நிற்குதோ, கொசத்தலையில் வந்து அங்கே என்ன மாற்றம் நிற்குதோ அதை பொறுத்து தான் நமக்கு வந்துட்டு எண்ணூர் பகுதியில் நிகழக்கூடிய ஒரு மாற்றம் அப்படிங்கிறது இருக்கும். அப்போ அதனுடைய அட்டாச்மெண்ட் ஏரியா அப்படிங்கிறது என்ன மாதிரி டிஸ்ட்ராக்ட் ஆகுது அப்படிங்கிறது. இப்போ நம்ம எவ்வளோ மழை பார்க்கும், இப்போ மான்சூன்லாம் கொட்டி தீக்குது. அப்போ இன்னைக்கு வெள்ளத்தை கேரி பண்ணக்கூடிய நமக்கு ரிவர் பாடிஸ் தேவைப்படுது, வெள்ள வடிகால் பகுதிகள் தேவையில்லை. இது நீங்கள் அழிச்சிட்டிங்க அப்படின்னா அர்பன் ஃப்ளட்டிங் அதிகமாகும். அப்போ நீரை கொண்டு சேர்ப்பதற்கான இயற்கையாக இருக்கக்கூடிய இயற்கை அமைப்புகள் தேவை. அது இருந்தால் தான் சென்னை வந்து சஸ்டைன் ஆகும். நீங்கள் அப்போ அதை அழிக்கிறீங்க அப்படின்னா சென்னை மோர் அண்ட் மோர் உங்களுக்கு அர்பன் ஃப்ளட்டிங் ஏரியாவாக வந்து மாறும். இப்போ வந்து உங்களுக்கு வந்து இங்கே இதை பெண்ணாறு வந்து திறந்து விட்டபோது ஏன் பாதிப்பு ஏற்படுது, டேமை வந்து உங்களுக்கு டேமை அங்கே ப்ரொடெக்ட் பண்ணி வைக்கிற வரைக்கும் தான் கீழே இருக்கக்கூடிய மகிழ்ச்சி பாதுகாப்பு. மேலே வந்து ஆனால் உடையுதுன்னா பிரச்சனை தானே. அப்போ இங்கே மேலே நீரை சேமிப்பதற்கான இடம் நம்மகிட்ட வந்து இல்லைன்னா வெள்ளம் உங்களுக்கு இங்கே தானே வரும். அந்த பாதிப்பு நமக்கு வந்து இருக்கும் இல்லையா? அப்போ இங்கே இருக்கக்கூடிய நீர்நிலைகள் நீங்கள் வந்து அழிக்கிறீங்க அப்படின்னா சென்னையினுடைய சர்வைவல் கொஸ்டின் அப்படிங்கிறது மிக சிக்கலுக்கானது. அப்போ அந்த ஹைட்ராலஜிக்கல் சைக்கிளை நம்ம பிரேக் பண்ணுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப பிரச்சனைக்குரியது. மூன்றாவதாக மாறி வருகின்ற காலநிலை அப்படிங்கிறது முக்கியமான பிரச்சனை. இன்னைக்கு கிளைமேட் சேஞ்ச் என்ன பண்ணுதுன்னா, ஒரு பகுதியில் அதிகமான வெயிலை கொண்டு வருது, அதிகமான மழையை கொண்டு வருது, அதிகமான புயலை கொண்டு வருது, அதிகமான குளிரையும் கொண்டு வருது. நமக்கு மார்கழி குளிர் எப்படி இருக்குன்னு பாருங்க. இப்படி குளிரை நாம வந்துட்டு இந்த தடவை பயங்கர குளிர். 10 வருஷத்துக்கு முன்னாடி, நான் 15 வருஷத்துக்கு முன்னாடி சென்னை வருதுன்னா ஏறத்தாழ ஒரு 15 வருஷமாக நான் சென்னையில் இருக்கிறேன். அப்போ இருந்த குளிர் இப்போ இல்லை. குளிரோட தன்மை இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு, வெயிலுடைய தன்மை இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு, போய் ஒன்று. ஸோ இது வந்து கிளைமேட் சேஞ்சினுடைய ஒரு இம்பாக்ட் அப்படின்னு நம்ம வந்து பார்க்குறோம். அப்போ எதிர்காலத்தில் அதிகமான மழை, அதிகமான வெயில் அப்படிங்கும்போது இதோட பாதிப்புகளை குறைப்பதற்கான ஒரு முக்கியமான விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இயற்கை அங்கங்களை பாதுகாக்க வேண்டுங்கிறாங்க. நேச்சுரல் பேஸ் சொல்யூஷன் ரொம்ப முக்கியம். அப்போ இயற்கை பேஸ் சொல்யூஷன் என்னன்னா, நம்மளோட நிலவியல் அமைப்பில் இருக்கக்கூடிய சூழல் முக்கியத்துவத்தை அப்படியே பாதுகாக்கணும். அந்த எக்கோசிஸ்டத்தை நீங்கள் அப்படியே ப்ரொடெக்ட் பண்ணணும், கன்சர்வ் பண்ணுங்கிறாங்க. நீங்கள் இதெல்லாம் அழிச்சிட்டே போகிறீங்கன்னா பாதிப்பை உங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணும். நமக்கு வெயிலுடைய தாக்கத்தை வந்து இயற்கையாகக்கூடிய பசுமை பரப்பு தான் பாதுகாக்கும். காடுகளும் வயல்வெளிகளும் திறந்த வெளியும் தான் வெயிலுடைய தாக்கத்தை வந்து குறைக்கும். மோர் அண்ட் மோர் கான்கிரீட் வருதுன்னா மோர் ஹீட் ஆகும். ஏன்னா ஹீட் உள்ள ட்ராப் ஆகும் இல்லையா, அர்பன் ஹீட்டிங் எஃபெக்ட் சொல்லுவேன். அப்போ மோர் அண்ட் மோர் அர்பனைசேஷன் என்ன ஆகுன்னா மோர் அண்ட் மோர் ஹீட்டை வந்து உண்டாக்கும். இந்த ஹீட்லேருந்து உங்களை பாதுகாக்கணும்னா நீங்கள் ஏசி அதிகமாக பயன்படுத்த வேண்டியிருக்கும். ஏசி அதிகமாக பயன்படுத்தினா மின்சாரம் உங்களுக்கு அதிகமாக தேவைப்படும். மின்சாரம் அதிகமாக தேவைப்படும் பார்த்தீங்கன்னா நீங்கள் தெர்மலில் இருந்து அதிகமாக இருப்பீங்க, நிலக்கரி அதிகமாக இருப்பீங்க. நிலக்கரி அதிகமாக இருப்பீங்கன்னா அதில் அதிகமாக கார்பன் டை ஆக்சைடு வெளியேறும். அதிகமாக கார்பன் டை ஆக்சைடு வெளியே போகுதுன்னா குளோபல் வார்மிங் இன்க்ரீஸ் ஆகும். குளோபல் வார்மிங் வேகமாக இன்க்ரீஸ் ஆகுதுன்னா இன்னும் கிளைமேட் சேஞ்ச் இன்னும் பயங்கரமாக இருக்கும். இது வந்து ஒரு லூப் ஹோல் மாதிரி. அப்போ நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்பாடுங்கிறது நம்மளுடைய பாதிப்பை நமக்குன்னு ரெட்டையாக மாற்றும்.
2030க்கு பின்பாக இந்தியாவில் வெயிலுடைய தன்மை எத்தகைய தன்மைக்கு போகும்னு பார்த்தீங்கன்னா அன்லிவபிள் கண்டிஷன் போகுறாங்க. நீங்கள் ஏசி இல்லாமல் வாழ முடியாது. 2030க்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா தெர்மல் டிஸ்கம்ஃபர்ட்னஸ் அண்ணா ஸ்டுடியோ வந்து இப்போ ஆய்வு வெளியிட்டிருக்காங்க. அண்ணா யூனிவர்சிட்டியினுடைய ஆய்வு வெளியிட்டிருக்காங்க. அதில் வந்து மயிலாடுதுறை மோஸ்ட் வர்னபிள்னு சொல்லியிருக்காங்க. தமிழ்நாட்டிலும் எல்லா இடத்துலையும் ஒரு வர்னபிள் அசஸ் பண்ணியிருக்காங்க. தெர்மல் டிஸ்கம்ஃபர்ட்னஸ்ங்கிற வார்த்தையை வந்து பயன்படுத்துகிறாங்க. நைட்டில் ரொம்ப புழுக்கமாக இருக்குது நம்ம சொல்கிறோம்ல, ரொம்ப வெக்கையாக இருக்குது, தூங்க முடியலன்னு இருக்குங்களா, நைட் நேரம் அதிகமாக ஹீட் இருக்கும். அது இந்த இது பயங்கரம் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்காங்க. வருஷத்துக்கு நமக்கு இனிமேல் மயிலாடுதுறை பொறுத்த வரைக்கும் 40 நாளுக்கு 40 டிகிரி செல்சியஸ்க்கு மேலே வெயில் இருக்குங்கிறாங்க. 40 நாளைக்கு 40 நாளைக்கு 20லேருந்து 40 நாளுக்கு அவங்க சொல்கிறாங்க. அடுத்து 30 வருஷத்தில் இந்த சேஞ்சை பார்க்க போகிறாங்க. சென்னைக்கு நமக்கு இருக்குங்கிறாங்க. சென்னைக்கு இனிமேல் பொறுத்த 172 நாள் நமக்கு இனிமேல் வெயில் தாங்கிறாங்க. அதில் 40 அண்ட் அபோவ் போகிறதுக்கான ரேஷியோ இருக்கு இல்லையா, அது உங்களுக்கு வந்து 20லேருந்து 25 நாள் 30 நாள் அப்படி நமக்கும் இருக்கும். அப்போ அந்த டைமில் ஏசி இல்லாமல் நீங்கள் இருக்க முடியாது, வெயிலில் இருக்க முடியாது, வெளியே போக முடியாது. வெயில் வந்து பயங்கர கொள்ளும். ஆல்ரெடி நம்ம ஏர் ஷோவில் பார்த்தோம்ல, 4 பேர் செத்து போனாங்க இல்லையா, அது வெயில்னால ஏற்பட்ட ஒரு பிரச்சனை தானே. அப்போ அந்த மாதிரி இருக்கும். அப்போ இந்த மாதிரி சூழல் வருகின்ற போது இயற்கையாக இருக்கக்கூடிய பசுமை பரப்பு தான் நம்ம பாதுகாக்கணும். நீங்கள் அதெல்லாம் அழிச்சிட்டு மோர் அண்ட் மோர் கான்கிரீட் ஜங்கலாக மாற்றுறீங்க அப்படின்னா சிட்டி இருக்காது. சிட்டியில் வந்து லைஃப் இருக்க முடியாது. ஏசிக்குள்ளேயே நீங்கள் வீட்டுக்குள்ளேயே இருக்கணும், கம்ப்ளீட்டாக எல்லாத்தையும் ஏசி பண்ணிகிட்டே இருக்கணும், அது சஸ்டெயின் ஆகாது. ஏன்னா அவ்வளோ எலக்ட்ரிசிட்டிக்கு எங்கே போவீங்க? இந்த கொஸ்டின் இருக்கு இல்லையா. அப்போ இப்போ நடந்த பயோடைவர்சிட்டி கன்வென்ஷனில் கூட வந்து என்ன பேசியிருக்காங்கன்னா, உலகில் இருக்கக்கூடிய 30 முதல் 40% நிலப்பகுதியை அப்படியே பாதுகாக்க வேண்டுங்கிறாங்க. 30% ஆஃப் தி லேண்டை வந்து 2030 அப்படியே கன்சர்வ் பண்ணுங்கிறாங்க. அதுதான் நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணுங்கிறாங்க. ஆனால் இப்போ தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய கிரீன் கவர் எவ்வளோ தெரியுமா? சென்னையோட கிரீன் கவர் தெரியுமா? 3% தான். ஒன்லி 3%. 3% தான் நமக்கான கிரீன் கவர் இருக்குது. எனக்கு நம்ம கிரீன் கவர் எங்கே இருக்குது? கிண்டியில் கொஞ்சம் இருக்குது, பெசநகர், அது அடையாறு தியோசபிக்கல் சொசைட்டி இருக்குங்களா, அது மட்டும் தான் நமக்கு இன்னும் காடுன்னு கொஞ்சம் இருக்குது. சென்னைக்குள்ளே வேற எங்கே காடு இருக்குது? இல்லை, நீர்நிலைகள் கிடையாது. கிரீன் கவர் அப்புறம் எங்கே இருக்குது? கிரீன் கவரே நமக்கு வந்து கிடையாது. 3% தான் கிரீன் கவர் வச்சுருக்கிறோம். அப்போ இவ்வளோ தான் இருக்குது அப்படின்னா இயற்கையிலிருந்து உங்களுக்கு பாதுகாப்பதற்கான இயற்கை அரண் நம்மகிட்ட இல்லை. சாண்ட் டியூஸ் இல்லை, நம்மகிட்ட மேங்க்ரூவ்ஸ் இல்லை, அலையாத்தி காடுகள் இல்லை, மணல் மேடுகள் நமக்கு வந்துட்டு, இதையெல்லாம் இயற்கையாக நம்மளை பாதுகாப்பதற்கான இயற்கையோட அரப்புகள். அப்போ இதையும் நீங்கள் அழிச்சிட்டீங்க. ஏற்கனவே புதுசாகவே இருக்கக்கூடிய பழைய மிச்ச மீதி இருக்கிறதையும் அழிக்கிறீங்க அப்படின்னா ஆபத்து இன்னும் அதிகரிக்கும். அப்போ எதிர்கால சூழலில் மருத்துவர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் ஆபத்து அதிகமாக இருக்கும். அடுத்து மாறி வருகின்ற புதிய சூழல் என்ன பண்ணுதுன்னா, ஒரு புதிய விதமான எக்கனாமிக்ஸை உண்டாக்குது. ஒரு ஆய்வு கட்டம் என்ன சொல்லுதுன்னா, 2050ஆம் ஆண்டுக்குள்ளாக ஒட்டுமொத்தமாக உலகினுடைய எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிறது பயங்கரமாக ரெடியூஸ் ஆக போகுது. கிளைமேட் சேஞ்ச் காரணமாக 90% ரெடக்ஷன் இருக்குங்கிறாங்க. கிட்டத்தட்ட $33 ட்ரில்லியன் லாஸ் இருக்குங்கிறாங்க. இது ஒரு எஸ்டிமேஷன். உலக அளவில் $33 ட்ரில்லியன் வந்து நம்ம கிளைமேட் சேஞ்சினால மட்டும் இழக்க போகிறோம் அடுத்த 30 ஆண்டுகளில். இது பயங்கர எக்கனாமிக்கலாக நமக்கு பாதிப்பை உண்டாக்கும் அப்படிங்கிற. அப்போ என்னன்னா, நாம இன்னைக்கு கண்ணக்கூடிய கட்டுமானங்களாக இருக்கட்டும், போன்ற திட்டங்களாக இருக்கட்டும், அடுத்த 30 வருஷத்துக்கு அது எப்படி சஸ்டைன் ஆகுற யோசிச்சு தான் நீங்க கட்டணும். 30 வருஷத்துக்கு இது என்னவாக இருக்க போகுது அப்படிங்கிறது தான். அப்படி லாங் டேர்ம் யோசிச்சு தான் பண்ணணும். ஏன்னா இந்த திட்டமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்க குறிப்பிட்ட போல ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து 26, அதுக்கப்புறம் 30, அதுக்கப்புறம் 40ன்னு வச்சிருக்காங்க 3 ஸ்டேஜில். இந்த 40வது வருடத்துக்குள்ள அது கொண்டு வருகின்ற போது அன்னைக்கு உலகம் என்னவா இருக்கும்? அன்னைக்கு சென்னை என்னவாக இருக்க போகுது? சென்னையினோட ஆம்பியன்ட் டெம்பரேச்சர் என்னவா இருக்கும்? சென்னையில் அன்னைக்கு எவ்வளோ மக்கள் தொகை இருக்க போகிறாங்க? இதெல்லாம் சஸ்டைன் பண்ணக்கூடிய சிட்டியாக நம்ம டெவலப் பண்ணுறோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த எதிர்காலத்தில் கருத்தில் வைத்துக் கொண்டால் முடியாது. இதில் 4வது ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஆஸ்பெக்ட், ஹிண்டுல வந்து ஒரு ஆர்டிக்கல் வந்து இருந்துச்சு. இந்த மாதிரி நீர்நிலைகளை அழித்து அந்த இடத்துல நீங்கள் ஏர்போர்ட்டை கொண்டு வரீங்க அப்படின்னா அதனுடைய சேஃப்டி எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி. ஏற்கனவே சென்னை ஏர்போர்ட்டே மழை வர்றப்ப உள்ள மூழ்கி இருக்கு. அதனால அந்த ரன்வே என்னவாகும் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இருக்கு. அதில் இன்னொன்று பார்த்தா, இந்த காற்று அடிக்கும் போது அந்த ஃப்ளைட்டை இறங்குறது எவ்வளோ பிரச்சனையாச்சுங்கிறது பார்த்தோம். அப்போ இந்த மாதிரி கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸில் ஏர்போர்ட்டை ஃபங்க்ஷன் பண்ணுறது நமக்கான சவாலான விஷயம். அப்போ இங்கே ஆல்ரெடி ஒரு நீர்நிலை இருக்கு. இப்போ இந்த திட்டத்தில் அவங்க என்ன சொல்கிறாங்க, 3 நீர்நிலைகள் இருக்குது, அதை அழிச்சு தான் ஏர்போர்ட் அந்த ரன்வே கொண்டு வராங்கிறாங்க. அப்போ அந்த கம்பன் கால்வாயை மட்டும் ஆழப்படுத்திட்டு மீதி இருக்கக்கூடிய 2 ஏரியை வந்து நாங்கள் மூடிட்டு இங்கே வரக்கூடிய தண்ணியை நாங்கள் இங்கே சேமித்து வைப்போங்கிறாங்க. இதுதான் அவங்களுடைய ப்ரொபோசல். இது வந்து எப்படி சயின்டிஃபிக்லி பாசிபிளான ஒரு டாஸ்க், அது எப்படி சஸ்டைன் ஆகுங்கிறாங்க. ஏன்னா இன்னைக்கு மாறி வருகின்ற சூழல் அந்த இது அமைப்பு முறை எப்படி வேணால் மாற்றி அமைக்கலாம். அப்போ இந்த இக்காலஜியை நீங்கள் கம்ப்ளீட்டாக டிஸ்ட்ரக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அது நாளைக்கு அது என்னவா மாறுது, அந்த இடத்துல உங்களால் ஒரு ப்ராப்பரான ரன்வேவை சஸ்டைன் பண்ண முடியுமா அப்படிங்கிற கொஸ்டின் இருக்குது. இது என்னென்னா இவங்க டெக்னோக்ரண்டாகவே பார்க்குறாங்க, இன்ஜினியரிங் ஆஸ்பெக்டில் பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் இயற்கை குறைத்து மதிப்பிடுகிறார்கள். அதான் அடுத்த 20-30 ஆண்டுகளில் இயற்கை வேறு விதமாக மாறுகும். இப்போவே மாறிட்டு வருது, ஒரு டிரான்சிஷனில் இருக்குது. அப்படி மாறி வருகின்ற சூழலில் உங்களுடைய இன்ஜினியரிங் அப்படிங்கிறது 30 இயர்ஸ் அட்வான்ஸாக இருக்கணும். அப்படின்னா ஓகே,
30 இயர்ஸ் கழிச்சு இந்த ஏரியா இப்படி தான் இருக்க போகுது, இவ்வளோ கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் இருக்கும், அதை மீறி எங்களோட இன்ஜினியரிங் செய்ய முடியும், அதுக்கான தொழில்நுட்பம் எங்கே இருக்குது, அதன் அடிப்படையில் நாங்கள் கெட்டு பண்ணுறோம்ன்றேன்னு வேறு. ஆனால் அந்த தொழில்நுட்பம் யாருக்கிட்டையும் இல்லை. உலக அளவில் நம்மளால் மழை வரும்னு இன்னும் ப்ரெடிக்ட் பண்ண முடியலையா? எப்போ மழை வரும் எந்த இடத்துல ப்ரெடிக்ட் பண்ண முடியல இல்லையா? எப்போ எந்த இடத்துக்கான ஒரு புயலோட திசையை ப்ரெடிக்ட் பண்ண முடியலையா? ஃபோர்காஸ்டிங்கே இல்லை, ஏர்லி வார்னிங் சிஸ்டமே இல்லை. அப்படி இருக்கும்போது இன்ஜினியரிங் மூலமாக நம்ம இது பாதுகாத்த விடம்னு சொல்ல முடியும்னா அதுக்கான டாஸ்க் வந்து இம்பாசிபிளான ஒரு டாஸ்க். ஸோ அப்போ இந்த அம்சங்கள் எந்த வகையில், அது ஒரு என்விரான்மெண்டல் ஆஸ்பெக்டில் இருந்தாலும் சரி, எக்கனாமிக்கல் ஆஸ்பெக்டாக இருந்தாலும் சரி, இன்ஜினியரிங் ஆஸ்பெக்டாக இருந்தாலும் சரி, மக்களுடைய வாழ்வியல் பார்வையில் இருந்தாலும் சரி, நிச்சயமாக இந்த திட்டம் அப்படிங்கிறது பெரும்பான்மையான மக்களுக்கு வந்து பயனளிக்காது. சென்னைக்கு இன்னொரு விமான நிலையம் அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டீங்க. ஆனால் கவர்மெண்ட் சைட்லேருந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது பயணிகளோட எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே வருது, அதே மாதிரி இதை விரிவாக்கம் பண்ண வேண்டியது இருக்குது, அப்புறம் வளர்ச்சி அப்படிங்கிற போதில் மற்ற மாநிலத்தோட விமான நிலையம் நம்மளோட முந்தி போகிறாங்க, அப்போ அதனால் இன்னொரு விமான நிலையம் கண்டிப்பான முறையில் பண்ண வேண்டியது இருக்குது, இங்கே விரிவாக்கம் பண்ணலாம்னு நினச்சா முடியல, அதுக்கேற்ற கட்டமைப்பு இல்லை, அதனால தான் சென்னைக்கு பக்கத்துலேயே 73 கிலோமீட்டர் தூரமாக இருந்தாலும் பரவாயில்ல நாங்கள் அங்கே வைக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த விவாதம் வந்து கரெக்டாக தானே இருக்குது? இல்லை, நீங்கள் சொல்கிறதுல ஒரு 3-4 ஆர்குமெண்ட்ஸ் வந்து வைக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் திங் வந்து என்னென்னா, மக்களுடைய எண்ணிக்கை அதிகமாக போகுது, பேசஞ்சர்ஸோட எண்ணிக்கை அதிகமாக போகுது. அதை நான் இப்போ சொன்னேன். இப்போ தற்போது வந்து பயன்படுத்த வருடத்திற்கு ஏறத்தாழ வந்துட்டு 20 லட்சம் பேர் தான் அதில் பயணிக்கிறாங்க. 1.5 கோடி அளவுக்கு இப்போ வந்து அது கெப்பாசிட்டி நாங்கள் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோங்கிறாங்க. ஸோ அடுத்த 30 வருஷத்துக்கு வந்து அந்த அளவுக்கு வருமா அப்படின்னு அப்படி பார்த்தா கூட 30 வருஷத்துக்கு போதுமான அளவுக்கு அது இருக்குது. இது நம்பர் 1. ரெண்டாவது, ஆல்ரெடி 2008ஆம் ஆண்டு தற்போது இருக்கக்கூடிய விமான நிலையத்தை எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கான ப்ராசஸ் ஏற்கனவே அறிவிச்சிட்டாங்க. 2008 அறிவித்து அதற்கான நம்மளுடைய மாஸ்டர் பிளானில் அமெண்ட்மெண்ட்ஸ் கொண்டு வந்துட்டு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த மணப்பாக்கம் இன்னும் சில சார்ந்திருக்கக்கூடிய சில பகுதிகள் எல்லாருமே வந்து அந்த லேண்டை அக்வயர் பண்ணி விரிவாக்கம் செய்வதற்கான ஒரு திட்டம் ஆல்ரெடி ப்ரொபோசல் வந்துச்சாங்க. ஆனால் அது பின்வாங்கப்பட்டு 2021 அது பின்வாங்கப்படுறாங்க. பின்வாங்கறதுக்கான காரணம் என்ன சொல்கிறாங்க தெரியுங்களா? வந்து அமைச்சர் அவர்கள் வந்து பேசும்போது சட்டமன்றத்தில் அவர் சொன்ன விஷயம் தான், அந்த மணப்பாக்கம் சார்ந்திருக்கக்கூடிய பகுதிகளில் நாங்கள் அந்த நிலத்தை கையகப்படுத்தி அவங்களுக்கு காம்பன்சேஷன் கொடுக்கணும் அப்படின்னா அது காம்பன்சேஷனுக்காக மட்டுமே 10,000 கோடி ரூபா செலவாகும். இப்போ புதிதாக இங்கே பரந்தூரில் அறிவிச்சிருக்காங்களா, இங்கே எங்களுக்கு அந்த அளவுக்கு செலவாகாது, காம்பன்சேஷன் அவ்வளோ கொடுக்க வேண்டிய தேவையில்லை, அதனால நாங்கள் அங்கே போகிறோங்கிறாங்க. ஆனால் இதில் ஒரு விஷயம் என்னென்னா, இப்போ பரந்தூர் விமான நிலையம் அமைக்க வேண்டும்னா அதுக்கு மெட்ரோ ஏற்பாடு பண்ணுறாங்க. மெட்ரோ நீங்கள் இங்கே சென்னையிலேருந்து அங்கே கொண்டு போனால் அந்த மெட்ரோ திட்டத்துக்கு மட்டும் 12,000 கோடி ரூபா செலவு பண்ண வேண்டியிருக்கும். அதுக்கும் நிலம் கையகப்படுத்த வேண்டியிருக்கும், நிலத்தை கையகப்படுத்த வேண்டியிருக்கும். 12,000 கோடி ரூபா நீங்கள் செலவு பண்ணணும். செலவு தான் உங்களுக்கான, நீங்கள் செலவு கம்மி பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களுடைய லாஜிக் படி அது வரலங்கிற. அப்போ ஆல்ரெடி விரிவாக்கத்திற்கான சென்னைக்குள்ளே விரிவாக்கம் பண்ணுவதற்கான ஒரு திட்டம் இருக்கு இல்லைங்களா? இப்போ மணப்பாக்கம் சார்ந்திருக்கக்கூடிய பகுதியில் முழுக்க ரெசிடென்ஷியல் ஏரியா கிடையாது, வேக்கண்ட் லேண்ட் அதிகமாக இருக்குது. அதனால தான் அந்த ஏரியா எடுக்கிறதுக்கு சொன்னாங்க. அது வந்து இன்ஸ்டிடியூஷனல் ஏரியா அப்படின்னு டிக்ளேர் பண்ணாங்க. இன்னைக்கு திருப்பியும் விட்ரா பண்ணிட்டு ரெசிடென்ஷியல் ஏரியாவை வந்து மாற்றுறாங்க. அப்போ என்னன்னா, மணப்பாக்கம் சார்ந்திருக்கக்கூடிய பகுதியெல்லாம் பணக்காரங்க இருக்கிறாங்க, வசதி படுத்தவங்க இருக்கிறாங்க. அவங்க வீடை நீங்கள் காலி பண்ண விரும்பல, சாதாரண ஏழை எளிய மக்கள் வீடு, அவங்க நிலம், அவங்களுடைய விவசாய நிலத்தை காலி பண்ண நினைக்கிறேன், ஒரு ஊரே 2 ஊரே காலி பண்ண நினைக்கிறீங்க. அப்போ என்ன பிரச்சனைனா, செகண்டாக இவங்க சொல்லக்கூடிய இந்த ஆர்கியூமெண்ட்டுமே தப்பானது. அதாவது இங்கே விரிவாக்கம் பண்ண முடியலங்கிறது இருக்கீங்களா, அது தவறான ஆர்கியூமெண்ட். ஆல்ரெடி அதுக்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டது, சட்ட ரீதியாக நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டது. எதன் காரணம் பொருட்டோ அவையெல்லாம் விட்ரா பண்ணிட்டாங்க. அப்போ நம்ம என்ன குற்றச்சாட்டு வைக்கிறோம் அப்படின்னா, அப்போ அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பணம் படைத்தவர்களுக்காக சார்பாக நடந்து கொள்கிறீர்கள் அப்படின்னு தான் நம்ம வந்து பார்க்க வேண்டும். இது 2. மூன்றாவதாக வந்து இந்த குளோபல் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிற பிரச்சனை, முதலீடு வந்து அதிகமாகணும் அப்படிங்கிற இந்த வாதங்கள் அப்படிங்கிறது வைக்கப்படுது. நீங்கள் சென்னையை மட்டுமே மையப்படுத்தி எல்லா இன்வெஸ்ட்மெண்ட் வைக்கிறீங்க அப்படின்னா அது வளர்ச்சி சஸ்டெயின் ஆகாது. சென்னைக்குள்ளே எல்லாத்தையும் நம்ம கொண்டு வர போகிறோம், இதை சென்னை இருக்கக்கூடிய மட்டுமே அர்பனைசேஷன் ஆகிட்டு போகிறோங்கிற ஒரு வாதம் வைக்கப்படுகின்றது. அது நீண்ட நாளுக்கு வந்து சஸ்டெயின் ஆகாது. ஒரு பகுதியை மட்டுமே சார்ந்து வளர்ச்சியை கொண்டு போவது அப்படிங்கிறது மற்ற இடத்துல அது பரவலாக்கவில்லை என்றால், ஆல்ரெடி சென்னையினுடைய கேரிங் கெப்பாசிட்டி நம்ம பிரீச் பண்ணியிருக்கோம். சென்னையினுடைய பாப்புலேஷன் டென்சிட்டி இருக்குங்களா, பெர் ஸ்கொயர் கிலோமீட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 30,000 பேர் இருக்காங்க. அப்போ இவ்வளவு அடர்த்தியான பாப்புலேஷன்ஸ் அதிகமாக இருக்கணும். ஒட்டுமொத்த தமிழ்நாட்டினுடைய பாப்புலேஷனில் 7 கோடியில் 1 கோடி பேர் சென்னையிலே இருக்கிறோம். அப்போ சென்னை மட்டுமே நீங்கள் மட்டும் வளர்ச்சி கான்சன்ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்து சஸ்டைனபிள் ஆகாது. 4வது அவங்க சொல்லக்கூடிய முக்கியமான விஷயம் என்னன்னா, பெங்களூரில் பெருசாக இருக்குது, அதோட பெருசாக கொண்டு வரணும். இதெல்லாம் ஏட்டி போட்டியா, அங்கே அவங்க கட்டியிருக்காங்க இங்கே கட்டியிருக்காங்க அப்படிங்கிறது இல்லை. நம்மளோட வசதி நமக்கு ஏற்ற மாதிரி தான் நாம யோசிக்கணும். இல்லை, தொழில் வாய்ப்புகள் வேலை வாய்ப்புகள் அங்கே போகுது. அதே மாதிரி ஹைதராபாத்தில் நமக்கு பின்னாடி இருந்துச்சு, இப்போ நமக்கு முன்னாடி வந்துட்டாங்க. நீங்கள் ஒசூர் கொண்டு வாங்க, ஒசூரில் ஆல்ரெடி ஸ்டாப்ஸ் அங்கே இருக்கு இல்லையா, நீங்கள் இதுதான் உங்களுடைய வாதம் அப்படின்னா நீங்கள் ஒசூர், பெங்களூருக்கு போகிறவங்களுக்கு முன்னாடி நீங்கள் ஒசூர் கொண்டு வரலாம். ஒசூரை வந்துட்டு ஏன் ஒரு இண்டஸ்ட்ரியில் இதாக வந்து டெவலப் பண்ணீங்க, டெவலப் பண்ணுறதுக்கான ஒரு காரணம் என்ன இருந்துச்சு அப்படிங்கிறது இருக்குங்களா. அதான் அது வளர்ச்சியை பரவலாக்குவது அப்படிங்கிறது ஒன்று இருக்குங்களா. ஏற்கனவே நமக்கு இருக்கக்கூடிய விமான நிலையங்களை நீங்கள் இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம்.
அதுக்கான அது இன்டர்நேஷ்னல் தான் நீங்கள் மாற்றி அமைக்கலாம், அந்த ஒரு நடவடிக்கையை மேற்கொள்ளலாம். இரண்டாவது, நான்காவது இருக்கக்கூடியதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, இவை அனைத்துமே சந்தை பொருளாதாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கொண்டு வர முடிவுகள். இது வந்து ஒரு சோசியலிஸ்டிக் ஆஸ்பெக்டில் இருக்கக்கூடியதுலையோ ஒரு வெல்ஃபேர் ஸ்டேட் சார்ந்து இருக்கக்கூடிய செயல்பாடுகளை சந்தை பொருளாதாரத்துக்கு இது செயல்படுது. உங்களுக்கு குளோபல் இன்வெஸ்ட்மெண்ட் வேணும்னா இந்த படத்தில் போர்ட் இருக்கணும், இங்கே ஏர்போர்ட்ஸ் இருக்கணும், இங்கே எவ்வளோ பெரிய பிரிட்ஜஸ் இருக்கணும், 5 ஸ்டார் ஹோட்டல் இருக்கணும், இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கணுங்கிற. அப்போ அதன் மூலமாக தான் நீங்கள் இது பண்ணணும்னு நினைக்கிறீங்க. இப்போ இந்த குளோபல் இன்வெஸ்ட்மெண்ட் மீட் நடத்துனாங்க இல்லைங்களா, அந்த மீட்டில் வந்து அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட் எங்கே தெரியுமா வந்திருக்கு? சென்னைக்கு நிறையா வந்திருக்கு, அதுக்கடுத்து கோயம்புத்தூர், அதுக்கு மூணாவது தூத்துக்குடி. இந்த 3 பிரதேசம் மட்டும்தான் தமிழகத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் வருது. வேறு இடங்களுக்கெல்லாம் 50% சப்சிடி கொடுத்துமே பெரிய அளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் வரல. அப்போ இங்கே என்ன ஆகிட்டு இருக்குன்னா, சந்தை பொருளாதாரம் இந்த குறிப்பிட்ட பகுதிகளுக்கு மட்டும்தான் பணத்தை வந்து குவிக்க இருக்கு, இங்கே மட்டும்தான் இருக்குது. அப்போ அதற்கேற்ற வகையில் வாழ்வியலை நீங்கள் மாற்றி அமைக்கிறீங்க. இப்போ இதில் யார் விலை கொடுக்குறாங்கன்னா, மிடில் கிளாஸ் அண்ட் மிடில் கிளாஸ் கீழே இருக்கிறவங்க தான் அவங்க தான் விலை கொடுக்கும். அவங்க ஒரு தற்சார்போடு இருக்கிறாங்களா, அவங்களோட லைவ்லிஹுட்டை அழித்து விட்டு நீங்கள் மிடில் கிளாஸ் அண்ட் அப்பர் மிடில் கிளாஸ்க்கான ஒரு சொசைட்டியை வந்து உருவாக்கிட்டு இருக்கீங்க. அப்போ இது வந்து சஸ்டைனபிளா அப்படிங்கிற அடிப்படையில் தான். அப்போ அரசாங்கம் சொல்லக்கூடிய தருகின்ற இந்த வாதங்களுமே வந்து இது வந்து ஒரு சமூக நீதி சார்ந்து இருக்கக்கூடிய பார்வையில் பார்த்தீங்கன்னா சரியானதாக இருக்காது. இப்போ சென்னைக்கு இன்னொரு விமான நிலையம் வேணும், வளர்ச்சி, வேலைவாய்ப்பு, நீர்நிலைகளை பாதுகாக்கிறோம் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் சொன்னாலும் நம்ம வந்து தேவையில்லை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ சென்னைக்கு இன்னொரு விமான நிலையம் கொண்டு வர்றதுக்கு மாற்று திட்டம் என்னவா இருக்குது? இதுக்கு என்ன பண்ணலாம்? மாற்று திட்டம் என்ன பண்ணலாம் இதுக்கு? இல்லை, மாற்று திட்டங்கிறது எக்ஸிஸ்டிங் ஏர்போர்ட் வந்துட்டு அதோட கேரிங் கெப்பாசிட்டியில் இல்லைன்னு சொல்கிறதுக்காக இல்லையா, அந்த தரவுகள் நமக்கு இல்லை. 30 வருஷத்துக்குள்ள பின்னாடி வந்துட்டு டிராஃபிக் அதிகமாகிடும், மக்கள் இதாகிடுவாங்க அப்படிங்கிற ஆர்குமெண்ட் தான் வைக்கிறாங்க. தான் கணக்கு தான் சொல்லப்படுது ஒழிய வந்துட்டு 30 வருஷம் கழிச்சு ஆக்சுவலாக பாப்புலேஷன் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகும், எவ்வளோ டிராஃபிக் இருக்கும், அதுக்கான எனி ஸ்டடீஸ் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறது கிடையாது. ஒரு சயின்டிஃபிக்கான ஸ்டடி பண்ணியிருக்காங்களான்னு கிடையாது. சார் 2025 இந்த பாப்புலேஷன் இருக்குது, 2030 இவ்வளோ பாப்புலேஷன் இருக்கும், 2050 இவ்வளோ பாப்புலேஷன் இருக்கும், அந்த இவ்வளோ பாப்புலேஷனில் இவ்வளோ சராசரி மக்கள் வந்துட்டு இதில் வந்து பயணம் செய்வாங்க, ஏர்போர்ட்டில் வந்து பயணம் செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்குது, வெளிநாடுகள்லேருந்து இவ்வளோ பேர் வருவாங்க. ஸோ அதற்கு இது வந்து 10 பத்தாதா என்பதுக்கான ஒரு கால்குலேஷன் வேணும் இல்லையா, பேசிக்கான சயின்டிஃபிக்கான ஒரு ஸ்டடி வேணும் இல்லை. சரி, திஸ் இஸ் த கேரிங் கெப்பாசிட்டி, இவ்வளோ தூரம் நாங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கோம், எங்களோட கமர்ஷியல் ஆப்ரேஷன் இவ்வளோ தூரம் எக்ஸ்ப்ளோர் ஆயிருக்கு அப்படிங்கிறது இருக்கு இல்லையா. அப்போ அதை நீங்கள் செஞ்சுருக்கீங்களா அப்படிங்கிறது கேரி. இங்கேருந்து நாங்கள் இவ்வளோ கூட்ஸ் ஏற்றுமதி பண்ணியிருக்கோம், இவ்வளோ இறக்குமதி பண்ணியிருக்கோம், இதில் வந்து இவ்வளோ பெங்களூருக்கு வந்து இவ்வளோ வந்து போயிருக்கு அப்படின்னா அதுக்கான ப்ராப்பரான ஸ்டடீஸ் வந்து நமக்கு இல்லை. பெங்களூர் போயிருக்கிறதுக்கான உண்மையான காரணம் என்ன? பெங்களூர் வந்து மிகப்பெரிய ஒரு விமான நிலையம் இருக்கின்ற காரணத்தினால மட்டுமே அது நடந்திருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. பக்கத்தில் வந்துட்டு ஒசூர் மாதிரி இண்டஸ்ட்ரியல் ஏரியா இருக்குது, இப்போ அங்கேருந்து அவங்களுக்கு அது கன்வீனியண்ட்டாக இருக்கான்னு நீங்கள் ஒசூர்லேருந்து இங்கே கொண்டு வருவாங்களா? எங்கேருந்து வந்துட்டு பெங்களூருக்கு வந்துட்டு அதிகமான இது யார் போயிருக்குன்னு பார்க்கணும்ல. கூட்ஸ் தான் மெயினாக இவங்க ஃபோக்கஸ் சொல்கிறது என்னென்னா, கூட்ஸ் கேரியர்ஸ் வேணுங்கிறது தான் அவங்களோட ஏற்றுமதிக்கு உகந்த வகையில் இருக்கக்கூடிய ஏர்பஸ் கொண்டு வந்து நிறுத்தணுங்கிறாங்க. அதுக்கான நாங்கள் ரன்வே கொண்டு வருங்கிறாங்க. ஏர்பஸ் செய்கிறதே நிறுத்திட்டாங்க அவங்க. ஆனால் இவங்களுடைய ப்ரொஜெக்ஷன் எப்படின்னா, ஏர்பஸ் அந்த பிரம்மாண்டமான அது ஏர்பஸ் வந்து கொண்டு வந்து நிறுத்தினா அதுக்கு வந்து தனியாக பிரத்யேகமான ரன்வே வேணும், அதுக்கு ஒரு பிரம்மாண்டமான. ஆனால் ஏர்பஸ்ங்கிறதே ஒரு ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஸோ அதை வந்து ப்ரொடியூஸ் பண்ணல. ஆனால் இவங்க இன்னும் அதை நம்பிட்டு இருக்காங்க ஏர்பஸ் கொண்டு வரணும் அப்படின்னு. என்னோட கேள்வி என்னன்னா, தமிழகத்தில் எந்தெந்த இடங்களில் எவ்வளோ மேனுஃபேக்சரிங் செக்டர்ஸ் இருக்குது, அந்த மேனுஃபேக்சரிங் செக்டர்லேருந்து பண்ணக்கூடிய உற்பத்தி ஆகக்கூடிய பொருட்களை நீங்கள் வெளிநாட்டில் ஏற்றுமதி செய்வதற்கு அருகாமையில் இருக்கக்கூடிய எந்த விமான நிலையம் இங்கே இருக்குது, எங்கேருந்து எவ்வளோ கொண்டு போயிருக்காங்க, எது வந்து பெங்களூர் போவதற்கான காரணம் என்பதற்கான ஸ்டடி இருக்கான்னு கேட்குறேன். அந்த கம்பேரிட்டிவ் ஸ்டடி வேணும்ல. அந்த அறிவு இப்போ நீங்கள் ஒரு வாதம் வைக்கிறீங்க, நான் ஒரு வாதம் வைக்கிறேன் அப்படின்னா அதுக்கான குறைஞ்சபட்சம் ஒரு அறிவியல் ரீதியான இருக்கக்கூடிய அசஸ்மெண்ட் வேணும். அரசு இந்த மாதிரி ஒரு அசஸ்மெண்ட் இது வரைக்கும் தரல. அவங்க சொல்லக்கூடியதெல்லாம் பெங்களூர்ல பெருசா இருக்கு, அங்க போயிருச்சுங்கிறாங்களே, எவ்வளவு போயிருச்சு, எந்த நிதி ஆண்டுல இருந்து எந்த நிதி ஆண்டுக்கு எவ்வளவு ஏற்றுமதி அவர்கள் செய்திருக்கிறார், நாம எங்க குறைஞ்சிருக்கோம், அதன் காரணம் உண்மையில காரணம் என்ன நடந்திருக்கு, பேசஞ்சர்ஸோட வருகை இங்க குறைவதற்கான காரணம் என்ன? இப்போ நீங்க யோசித்து பாருங்க, நான் வந்து திருநெல்வேலியில் இருக்கேன், இல்லை கன்னியாகுமரியில் இருக்கேன். கன்னியாகுமரியிலேருந்து நான் வந்து சென்னைக்கு வந்து இங்கே இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டை பிடிச்சி நான் வந்து துபாய்க்கு போகிறது எனக்கு வந்துட்டு ரொம்ப ஈஸியான வேலையா, பக்கத்தில் கொச்சிக்கு போய் நான் போகிறது ஈஸியான வேலையா, இல்லை மதுரைக்கு போகிறது ஈஸியான வேலையா, திருச்சிக்கு போகிறது ஈஸியான வேலையா? தமிழ்நாட்டுக்குள்ளேயே மதுரைக்கோ திருச்சியோ இல்லை சென்னைக்கோ போகிறதா ஈஸியான வேலை இல்லைங்களா? வந்துட்டு அப்போ எனக்கு என்ன, அப்போ பக்கத்தில் நீங்கள் என்ன கொண்டு தூத்துக்குடி கொண்டு வாங்க, நான் என்ன பண்ணணும், இங்கேருந்து 14 மணி நேரம் ட்ராவல் பண்ணி சென்னைக்கு வரணும், சென்னையிலேருந்து ட்ராவல் பண்ணி இங்கேருந்து 2 மணி நேரம் ட்ராவல் பண்ணி பரந்தூருக்கு போகணும், அங்கேருந்து அதுக்கப்புறம் நான் வந்துட்டு இது போகணும் இல்லைங்களா? இதுக்கு நான் நேராக துபாய்க்கே போயிடலாமே. இந்த 12 ஹவர்ஸ் இந்த கிட்டத்தட்ட 16 ஹவர்ஸ் ட்ராவல் பண்ண வைக்கிறீங்க வித்தின் ஸ்டேட்டுக்குள்ள. அப்போ இது என்ன லாஜிக்? அப்படி இருக்கலாம். அப்போ அதுதான் எங்க இருந்து மக்கள் எங்க டிராவல் பண்றாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி. இப்போ
கேரளாவில் 3 விமான நிலையங்கள் இருக்குது. 3 விமான நிலையங்கள் அவங்க இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டாக வச்சிருக்காங்க. அவங்க அங்கேருந்து நீங்கள் துபாய்க்கு போகிற வசதி வச்சிருக்காங்க. ஏன்னா அங்கே மெயினாக துபாய்க்கு அவங்க போகிறாங்க, மிடில் ஈஸ்ட்டுக்கு அவங்க போக வேண்டிய தேவை இருக்குது. ஸோ அது சார்ந்து அவங்க சிந்திக்கிறாங்க. அப்போ நம்ம மக்கள் அதிகமாக எங்கே ட்ராவல் பண்ணுறாங்க. இப்போ இன்வெஸ்டர்ஸ் நீங்கள் வந்து குளோபல்லேருந்து வரக்கூடிய இம்போர்ட் நம்ம அதிகமாக பண்ணுறோமா அப்படிங்கிறது அது முழுக்க நம்ம கப்பலில் தான் பண்ணுறோம். ஸோ ஏர்வேஸ்லேருந்து வரக்கூடிய இம்போர்ட் அப்படிங்கிறது ரொம்ப கம்மி தான். எக்ஸ்போர்ட் பண்ணுறது வரைக்கும் என்ன ப்ராடக்ட் நீங்கள் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்க, இந்த எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு எது சரியானதாக இருக்கும், எந்த பகுதி தேவை. கோயம்புத்தூர்லேருந்து அதிகமாக எக்ஸ்போர்ட் ஆகுதா, இல்லை தூத்துக்குடியிலேருந்து அதிகமாக எக்ஸ்போர்ட் ஆகுதா, இல்லை ஒசூர்லேருந்து அதிகமாக எக்ஸ்போர்ட் ஆகுதா, இல்லை கடலூர், இதெல்லாம் தான் முக்கியமான இண்டஸ்ட்ரியல் காம்ப்ளெக்ஸ் இல்லையா. அப்போ எந்த பகுதியிலேருந்து எக்ஸ்போர்ட் அதிகமாக இருக்குது, அப்போ எந்த பகுதியில் நீங்கள் கொண்டு வரலாம், அந்த அசஸ்மெண்ட் பண்ணுங்கள். அப்போ அதை பொதுமக்களுடைய பார்வைக்கு அது விவாதிக்கலாம். அப்படியான விவாதங்கள் எதுவுமே இங்கே வைக்கப்படலை. பிரச்சனை அதுதான். ஏனென்றால் அதிகாரிகள் முடிவெடுத்து விட்டார்கள். இது எங்களுக்கு சாதகமாக இருக்குது. அப்போ அந்த ஃபீஸபிலிட்டி ஸ்டடீஸ் அப்படிங்கிறத இந்த எக்கனாமிக்கலி ஃபீஸபிலிட்டி ஸ்டடி ஒன்று பண்ணியிருக்கணும். இதுக்கு அதை பொதுமக்கள் பார்வையில் வைங்க, அதை விவாதிப்போம். அதில் வந்துட்டு சரி ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயமா இருந்தால் ஓகே ரைட் அப்படின்னு வருவோம். அந்த ஸ்டடியை நம்மகிட்ட கிடையாது. எக்கனாமிக்கல் ஃபீஸபிலிட்டி ஸ்டடி இது வரைக்கும் அவங்க பண்ணலை. ஸோ பரந்தூர் விமான நிலைய திட்டத்தில் இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டீங்க. இப்போ இந்த பிரச்சனைகளை எதிர்த்து, அந்த திட்டத்தை எதிர்த்து அந்த ஊர் மக்கள் போராடிக்கிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷமாக போராடிக்கிட்டு இருக்காங்க. இப்போ அந்த போராட்டம் என்ன ஸ்டேஜில் இருக்குது? இன்னும் அந்த மக்களோட கோரிக்கை என்னவா இருக்குது? மக்கள் இன்னும் கண்டினியூஸாக போராடிட்டு இருக்காங்க. அவங்க வந்து இந்த திட்டத்தை திரும்ப வர வேண்டும் அப்படிங்கிறதுல அவங்க ரொம்ப கன்சிஸ்டண்ட்டாக வந்து இருக்கிறாங்க. அந்த மக்களை வந்து அரெஸ்ட் பண்ணுறது, அவங்க மேலே நிறைய எஃப்ஐஆர்ஸ் ஃபைல் பண்ணியிருக்கிறது, அவங்களை அச்சுறுத்துவது, ஊருக்குள்ளே யார் போனாலும் என்ன யாருன்னு விசாரிக்கிறது, உளவுத்துறையினுடைய ஒட்டுமொத்த கண்காணிப்பில் அவங்க இருக்கிறாங்க. ஒரு நிகழ்வு நடத்தும் போது வந்துட்டு என்ன கூட அழைச்சிருந்தாங்க. நான் போகும்போது என்ன கூட வந்து அவங்க மறித்து ஸ்டேஷனில் உண்மையை உட்கார வச்சாங்க. ஸோ இவ்வளோ நேரம் வந்து இந்த பரந்தூர் விமான நிலைய திட்டத்தில் இருக்கிற பாதிப்புகள் என்னென்ன, ஏன் அந்த ஊர் மக்கள் வந்து போராடிக்கிட்டு இருக்காங்க, தமிழ்நாடு அரசு இதுக்கு என்ன மாதிரி பண்ணலாம் அப்படிங்கிற மொத்த விஷயத்தையும் எங்களுக்கு டீட்டெயிலாக சொன்னதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். நன்றி. இவ்வளோ நேரம் சார் சொன்னதை நீங்கள் கேட்டிருப்பீங்க. அதையும் தாண்டி அந்த பரந்தூர் விமான நிலைய திட்டத்தில் உங்களுக்கு ஏதாவது மாற்று கருத்துகள் இருக்குது, இல்லை உங்களுக்கு வேறு ஏதாவது விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும், எக்ஸ்ட்ரா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இந்த பரந்தூர் விமான நிலையம் பேரிடருக்கான ஒரு அழைப்பு அப்படிங்கிற புத்தகத்தை படிச்சிங்கன்னா கண்டிப்பான முறையில் உங்களுக்கு இன்னும் கிளியராகவே புரியும் அப்படின்னு சொல்லி நம்பலாம். இனி அடுத்த ஒரு நிகழ்ச்சியில் இதே மாதிரி ஒரு சுற்றுச்சூழல் சார்ந்த ஒரு பிரச்சனையோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி. இங்க இருக்கிற மரத்துல பச்சை இலைய கசக்கினா காஞ்ச இலைய கசக்கின மாதிரி தான் நொறுங்கி போகுது. அந்த அளவுக்கு காத்துல ஈரம் இல்லாம போச்சு.